ஆடியன்ஸ் ராக்ட், விஜய் என்ன ஷாக்ட். என்ன நடந்துச்சுன்னா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த 10th 11th 12th நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாரையும் விஜய் மீட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தை ஏன்டா பண்றோம்னு அவரே ஃபீல் பண்ற அளவுக்கு சில விஷயங்களை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏடா கூடமா மாட்டிட்டனே. ஒரு பையன் என்ன சொல்றான், என்ன வீடு தேடி வந்து அடிப்பேன்னு சொன்னலடா, என் பின்னாடி இப்ப தமிழ்நாடே இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், சார் அடிச்சு ஏரியா விட்டு தாண்டிடுறீங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ என் பின்னால தமிழ்நாடே இருக்கு சார், பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா தப்பு. இன்னொரு பொண்ணு என்னன்னா, என் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, இப்ப பாருங்க நான் விஜய் அண்ணன் கையில இருந்து வாங்கிட்டேன், முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, நான் அண்ணாவை பார்த்துட்டேன். உனக்கு யாருமா பெரிய ஹேட்டர்ஸ்லாம்? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? இதுல அல்டிமேட் யாரு தெரியுமா? இந்த புள்ள தான். மெர்சல் படத்துல விஜய் பேசின ஒரு டயலாக பேசுறன்ற பேர்ல இந்த புள்ள ஸ்டேஜ்ல அவரை வச்சுக்கிட்டே பண்ண அலப்பற இருக்கு. ஒரு குழந்தை உருவாக்க 1 மாசம், ஒரு பட்டதாரி உருவாக்க 3 வருஷம், அதே ஒரு இன்ஜினியரையும் ஒரு டாக்டரையும் உருவாக்க 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகமே இருக்குது. ஆனா நான் சொல்றேன், என் தளபதி வந்து ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு யுகமே இல்ல. மனுஷன் பாவம் இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு கேட்டு சிரிச்சு பழகிட்டாரு. இல்ல, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணமே படிச்சு நல்லா மார்க் எடுத்த நீங்க அடுத்து படிச்சுட்டு வர பசங்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி அடுத்து அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணுவீங்களா? அதை விட்டு விஜய் அண்ணனை இம்ப்ரெஸ் பண்றதுலயே குறியா இருக்கீங்களேப்பா.